ஹாய் மக்களே, வெல்கம்ஸ் டு அர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃபேவரட்டான வெஜிடபிள் உப்மா இதுதான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இது கூட 5லிருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட பொடுசாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஆனியன் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆனியனோட டேஸ்ட்டு தான் மெயின். ஸோ இதோட 2 பொடுசாக நறுக்கின பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கி முடிச்சாட்டி இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எதுக்குன்னா, வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதியுது. வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ ஒரு கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் 3 கப் ரவா எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இதில் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நல்லா கட்டி கட்டியாக விழுந்துடும். ஸோ உங்களுக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த உப்புமா ரெடி.